இந்த பயணத்தில் நம்மளை பற்றியும் நம்ம மனிதனாக பிறந்திருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்ற அந்த ஒரு அழகான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதோட அடுத்த பரிணாமம் என்ன, ஏன் மனிதனுக்கு அப்புறம் ஒரு உயிரினம் உருவாகலை அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கான பதிலையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கேள்வி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக என் கூட பயணிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பயணத்தில் நம்ம மனிதனாக ஏன் பிறந்தோம், நமக்கப்புறம் ஏன் வேறு உயிரினம் உருவாகவே இல்லை இப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். மனிதன் அப்படின்ற ஒரு பிறப்பு எந்த அளவு ஒரு புனிதமானது, அழகானது, ரொம்ப அபூர்வமானது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த பயணத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சின்ன வயசில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய ஆசைப்பட்டிருப்போம். அந்த ஆசைகள்லாம் எங்கேருந்து உருவாகுது? அந்த ஆசைகள் நிறைவேறினா ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும், நிறைவேறலைன்னா அது கஷ்டமாக இருக்கும். இந்த உணர்வுகள்லாம் எங்கேருந்து தோணுது? நமக்கு ஐம்புலன் இருக்குது. இந்த ஐம்புலன் எப்படி வந்துச்சு? இந்த ஐம்புலன் ஒவ்வொரு வேலை செய்யுது. அது எப்படி வேலை செய்யுது? நம்ம முதல்ல எப்படி இந்த பூமிக்கு வந்தோம்? எங்கேருந்து வந்தோம்? நம்ம எப்படி இயங்குகிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி பேசுகிறோம்? இதெல்லாமே நம்ம மட்டும் இல்லை, நமக்கு கீழே இருக்கிற, நமக்கு கீழேன்னு சொல்கிறது கூட தவறான வார்த்தை, நம்ம கூடவே 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவுன்னு பிரித்து, அசையும் அசையா அப்படின்னு பிரித்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. இவங்களாம் எப்படி உருவானாங்க? யார் உருவாக்குனா? மலை எப்படி உருவாச்சு? பஞ்சபூதங்கள் எப்படி உருவாச்சு? இப்படி எல்லா விஷயமும் நமக்கு போக போக ரொம்ப தெளிவாக புரியும். நான் இந்த விஷயத்தை நான் அனுபவிக்கிறத உங்கள் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்.